திருச்சிராப்பள்ளியில் சர்ச்சைக்குரிய வகையில் பேசிய மகாவிஷ்ணுவை கைது செய்தது போலீஸ். ஆஸ்திரேலியாவில் இருந்து சென்னை விமான நிலையம் வந்தவரை ரகசிய இடத்திற்கு அழைத்து சென்று விசாரணை. தமிழக பாடத்திட்டம் குறித்து ஆளுநர் காழ்ப்புணர்ச்சியில் பேசுவதாக அதிமுகவின் கே.பி. முனுசாமி விமர்சனம். கல்வியில் மற்ற மாநிலங்களை விட தமிழ்நாடு உயர்ந்த இடத்தில் உள்ளதாகவும் பெருமிதம். வடக்கு வங்கக்கடலில் வலுப்பெற்ற காற்றழுத்த தாழ்வு பகுதி. தமிழ்நாட்டில் 7 நாட்களுக்கு மிதமான மழைக்கு வாய்ப்பு. முதலமைச்சரின் அமெரிக்க சுற்றுப்பயணம் குறித்து விமர்சனம் செய்த எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடிக்கு கண் குருடாகிவிட்டது. தன்னுடன் இருப்பவர்கள் தன்னை விட்டு ஓடிவிடுவார்கள் என்ற பதட்டத்தில் பேசுகிறார் என திமுக அமைப்பு செயலாளர் ஆர்.எஸ். பாரதி குற்றச்சாட்டு. மணிப்பூரில் மீண்டும் கலவரம் மூண்டதால் பதற்றம். ராக்கெட் லாஞ்சர்களை கொண்டு அடுத்தடுத்து தாக்குதல், 5 பேர் சுட்டுக் கொலை. ஹைதராபாத்தில் ஐஸ்கிரீமில் விஸ்கி கலந்து விற்பனை செய்த ஐஸ்கிரீம் பார்லர் உரிமையாளர்கள் கைது. 12 கிலோ விஸ்கி ஐஸ்கிரீம்களை கைப்பற்றி போலீசார் ஆய்வு. உத்தரப்பிரதேச மாநிலம் கோரக்பூரில் துப்பாக்கி சுடுதல் பயிற்சி மையத்தை திறந்து வைத்தார் முதலமைச்சர் ஜெகதீப் தன்கர். முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் உள்ளிட்டோரும் பங்கேற்பு. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.